கழுத்து வலி, முதுகு வலி, தோள்பட்டை வலி இருக்கிறவங்க வந்து சரியான பொசிஷனில் படுக்கல அப்படின்னா அந்த வலி அதிகமாயிரும். ஸோ இந்த மாதிரி வலி இருக்கிறவங்க வந்து படுக்கிறப்ப எந்த பொசிஷனில் படுக்கணும், இல்லை படுத்து எந்திரிக்கிறப்ப எப்படி எந்திரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். சில பேர் நேராக படுப்பாங்க, சில பேர் ஒரு பக்கம் திரும்பி படுப்பாங்க, குப்புற கூட படுத்து சில பேர் தூங்குவாங்க. ஸோ தோள்பட்டை வலி இல்லாதவங்க வந்து ஒரு பக்கமாக திரும்பி படுக்கிறது வந்து கழுத்து வலி, முதுகு வலிக்கு வந்து ரொம்ப நல்லது. ஒரு பக்கமாக திரும்பி அந்த ஃபீட்டல் பொசிஷன் சொல்லுவோம். அந்த இடுப்பு முட்டி வந்து கொஞ்சம் லேசாக மடக்கிற மாதிரி பொசிஷனில் படுத்துக்கிட்டு அந்த முட்டி காலுக்கு இடையில தலகாணி வச்சுக்கணும். தலகாணி வச்சுட்டு கழுத்துக்கு வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் பில்லோ, ரொம்ப சின்னதாக உடம்பு ரொம்ப பெருசாக இல்லாமல் கழுத்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி அந்த மீடியம் சைஸ் பில்லோ வச்சு படுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கொரட்டை அதிக ஒரு பழக்கம் இருக்கிறவங்க, இல்லை ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்களாம் வந்து ஒரு பக்கமாக திரும்பி படுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அந்த ஒரு பக்கமாக திரும்பி படுக்கிறதே லெஃப்ட் சைடு திரும்பி படுக்கிறப்ப ஹார்ட்டு, ஸ்டொமக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. ஹார்ட்டில் வந்து பிளட் ஃப்ளோ ஈஸியாக பம்ப் ஆகும், லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் நடக்கும், ஸ்டொமக்கில் வந்து டைஜஷன் கொஞ்சம் ஈஸியாக நடக்கும். ஸோ லெஃப்ட் சைடு இல்லைனா தேவைப்பட்டால் ரைட் சைடு கூட திரும்பி படுத்துக்கலாம். அடுத்தது நேராக படுக்கிறது நல்லது. நேராக படுக்கும்போது பேக் பெயின் இருக்கிறவங்க வந்து இந்த முழங்காலுக்கு அடியில் ஒரு தலகாணி மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த முழங்கால் கொஞ்சம் மடக்கணும் பொசிஷன் வச்சிட்டோம்னா கொஞ்சம் அந்த பேக் பெயின் வராது. அதே மாதிரி கழுத்து வந்து கொஞ்சம் சின்ன தலகாணியை வச்சுக்கணும். கழுத்து வந்து படுக்கும்போது இப்படி ஒரு சைடாக போகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த தலகாணிக்கு ரெண்டு பக்கம் ஒரு சின்ன பெட்ஷீட் மாதிரி மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தலகாணி வந்து நியூட்ரல் அப்படி படுக்கும்போது கழுத்து வந்து அந்த நியூட்ரல் பொசிஷனை மெயின்டைன் ஆகிக்கும். குப்புற படுக்கிறது வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை அப்படி குப்புற படுத்து பழகிட்டவங்க அவங்க வந்து படுக்கும்போது தலைக்கு வந்து தலகாணி வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் அந்த அப்டமன் வயிற்று பகுதியில் ஒரு சாஃப்டான பில்லை வச்சுட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த அப்டமனுக்கு வந்து ப்ரெஷர் இருக்காது. ஸோ குப்புற படுக்கும்போது கையை வந்து தோள்பட்டைக்கு மேலே இப்படி வச்சு படுக்கக்கூடாது. எந்த பொசிஷனில் படுத்தாலுமே கையை வந்து தோள்பட்டைக்கு மேலே வச்சு இப்படி படுக்கும்போது அந்த தோள்பட்டையில் இருக்கிற ஜவ் வந்து கொஞ்சம் தொந்தரவு வரும். அந்த படுக்கிற பெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்ட் பெட்லையும் படுக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் அந்த ஃபேமாக கொஞ்சம் கரெக்ட் சைஸ் அந்த ஃபேமாக படுத்துக்கிறது நல்லது. ரொம்ப ஏர் பெட்டு, ஸ்ப்ரிங் பெட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது அப்படியே நேரம் எந்திரிக்கக்கூடாது. ஸோ காலையில் எப்பயுமே தூங்கி எந்திரிக்கும் போது கொஞ்சம் மசில் ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் வந்து தூங்கி எந்திரிச்ச உடனே கொஞ்சம் கையெல்லாம் மேலே தூக்கி நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பக்கமாக திரும்பி காலை கொஞ்சம் தொங்க போட்டு அந்த ஒரு பக்கமாக அப்படி தான் எந்திரிக்கணும்.